ஹலோ இவன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் லோகேஷ் அண்ட் ரத்னகுமார் இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே நிறைய படத்துல வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா அந்த எல்சியூன் ஸ்டார்ட் ஆன முக்கியமான ஒரு படம் விக்ரம். அந்த விக்ரம் படத்திலே பார்த்தோம் அப்படின்னா ரத்னகுமார் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரைட்டர்ஸா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் வந்து லியோ படத்துலயும் இவர் வந்து மெயினா ஒர்க் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் வர எல்லா படத்துலயுமே இவர் ஒர்க் பண்ண போறாரு லோகேஷ் கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கும்போது அப்பதான் லோகேஷ் அண்ட் ரஜினி காம்பினேஷன்ல அந்த ஒரு தலைவர் 171 அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த படத்துல ரத்னகுமார் வந்து கண்டிப்பா வேலை பார்க்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் லோகேஷே அதை கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. இதுக்கான முக்கியமான ரீசன் பார்த்தோம் அப்படின்னா ஆடியோ லான்ச்டாங்க. ஆமாங்க, லியோ ஆடியோ லான்ச்ல நம்ம ரத்னகுமார் பேசியிருக்கிறதும் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ரஜினி வந்து ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு டாக் விட்டுருப்பாரு. ஸோ இதனால தான் மேபி ரஜினி வந்து கொஞ்சம் மனவர்த்தமாகி லோகேஷ் கிட்ட வேணாம்னு சொல்லிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ்ல சோஷியல் மீடியாஸ்ல நிறையவே போயிட்டு இருந்துச்சு. பட் லோகேஷ் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லிப்பாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ரத்னகுமார் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல இல்ல. ஏன் அப்படின்னா அவர் வந்து அவரோட ஒரு ஓன் படம் பண்ண போறாரு, அதுவும் என்னோட ப்ரொடக்ஷன் கீழே பண்ண போறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி கொஞ்சம் மந்த்லயே பார்த்தோம் அப்படின்னா ராகவா லாரன்ஸ், நயன்தாரா, அது மட்டும் இல்லாம ரத்னகுமார் டைரக்ஷன், லோகேஷோட ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருப்பாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் விட்டு கொஞ்ச நாள்லயே மறுபடியும் என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து நயன்தாரா வந்து விலகினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரத்னகுமாரும் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போறது இல்ல, அதுக்கு பதிலா ரெமோ படத்தோட டைரக்டர் பாக்கியராஜ் கண்ணன் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு என்னடா ரீசன் சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு சோஷியல் மீடியால வந்த ரூமர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ராகவா லாரன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு வெறித்தனமான தலைவர் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் ஆப்போஸ் பண்ணி பேசின இந்த ஒரு டைரக்டர் கூட நான் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. பட் உண்மை என்னன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரே நெகட்டிவ் டாக்கா ரத்னகுமார் லோகேஷ்க்கு நடுவில் போயிட்டு இருந்த போது நேத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சூர்யா படத்தோட டைட்டில் டீசர் வந்திருக்குங்க, ரெட்ரோ படத்தோட டீசர். இது வந்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா ரத்னகுமார் ஒரு ட்வீட் போட்டுப்பாரு. அந்த ட்வீட்ல அவர் என்ன சொல்லிப்பாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே மாஸா இருந்துச்சு ஒரு டைட்டில் டீசர். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மல்டி ஸ்டார்ஸ்லாம் வச்சு மாஸ் காட்டாம சிங்கிள் ஹீரோவை மட்டும் வச்சு ஒரு டீசர் வந்து சம மாசா வந்திருக்குன்னு சொல்லியிருப்பாரு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மல்டி ஸ்டார். ஆமாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ கரண்டா கோலிவுட்ல நிறைய ஸ்டார்ஸை வச்சு படம் எடுக்கிற ஒரே டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் தான். ஸோ இவரை வந்து குறிப்பிட்டு தான் இந்த ட்வீட் போட்டுப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ரத்னகுமார் வந்து அவரோட சொந்த படம்லாம் இது எடுக்கல. அவர் வந்து வேற ஒரு 2 படத்தில் வந்து ரைட்டரா ஒர்க் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சர்தார் 2ல இவர் வந்து ரைட்டரா ஒர்க் பண்றாரு. எவ்வளவுதான் ரூமர்ஸ்லாம் வந்தாலும் உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் ரத்னகுமார் வந்து ஏதாச்சும் இன்டர்வியூ கொடுக்கும்போது கண்டிப்பா இந்த கேள்வி கேட்பாங்க. அப்போ பதில் தெரிஞ்சிடும். இதை பத்தி உங்களோட கமெண்ட் கீழே மறக்காம சொல்லிட்டு போங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். பை பாய்.